அனைவருக்கும் வணக்கம். மீன ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிக வலுவாக சுகஸ்தானத்திலும் விரயஸ்தானமாகிய 12இல் நிலை கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் உலகமே உங்களை வியந்து பார்க்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மீன ராசிக்காரர்களுடைய விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் வைகாசி மாதம் எப்படி அமைகிறது? வைகாசி மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் உங்களுடைய விதியை மாற்றும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்களில் மிக சிறப்பான வாய்ப்பை மீன ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது என்பதை முழுமையாக ஆராய்ந்து பார்க்கும் போது நவகிரகங்களிலே மிகவும் வலிமை வாய்ந்தவர் என்று கருதக்கூடிய ராசியின் அதிபதியான குரு பகவான் அபரிவிதமான நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் மிகவும் வலுவாக சுகஸ்தானமாகிய 4இல் வலம் வருகிறாருங்க. குரு பகவான் 4இல் இருப்பது 3ஐ காட்டிலும் நன்மை நிறைவாக கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் உறுதியாக விலகுவதற்கான முதன்மையான யோகம் மீன ராசிக்காரர்களை தேடி வருகிறது. அது மட்டுமல்லாது குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக கைகூடுவதோடு நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம், புத்திர பாக்கியம் போன்றவை நிறைவாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாகவே மீன ராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதை சுகஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய ராசியின் அதிபதியான குருவின் அமைப்பால் நிறைவாக சந்திக்க முடியும். அது மட்டுமல்லாது குரு பகவான் அர்த்தாஷ்டகஸ்தானத்தில் அமர்ந்திருந்தாலும் கூட தைரியத்தை ஒப்பிடுகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பதால் உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த தொல்லைகள் நிச்சயமாக விலகும். கணவன் மனைவிக்கிடையே பரஸ்பர அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கும். திருமண முயற்சிகள் வெற்றிகரமாக அமையும். ஏழரை சனியாக இருந்தாலும் புத்திரபாகியம் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் தடையில்லாமல் உங்களை தேடி வருகிறது. அலைச்சல் அதிகரித்தாலும் அதற்கேற்ற ஆதாயம் நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாகவும் மனநிறைவையும் மகிழ்ச்சியையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் மீன ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவானின் சுப பார்வை பல்வேறு இடங்களில் பதியக்கூடிய இந்த வேளையில் மீன ராசிக்காரர்களுக்கு பல வெற்றி வாய்ப்பும் முன்னேற்றமும் நிறைவாக உண்டு. ஏனென்றால் 8, 10 மற்றும் 12 ஆகிய இடங்களில் பதிவதால் பல்வேறு வகையான வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். அஷ்டம பாதிப்புகளும் தோஷங்களும் விலகுவதால் நல்ல முன்னேற்றம் நிறைவாக உண்டு. சனியின் மீதும் குருவின் சுப பார்வை பதிவதால் பல்வேறு வகையான காரிய தடைகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. மற்றொரு வலிமை வாய்ந்த, நீதி தவறாத, நடுநிலை தவறாத, நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் திருக்கணிதத்தின்படி ஜென்மத்தில் நுழைந்திருந்தாலும் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி விரயத்தில்தான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். அவருடன் ஜென்மராசியில் பலம் வந்த ராகு ஜென்மராசியை விட்டு விலகி விரயஸ்தானத்தில் சனியுடன் இணைந்திருக்கிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது ரூணரோக சத்ரு ஸ்தானமாகிய 6இல் வலம் வருகிறார். மோட்சக்காரகரான கேது, குரு, சனி, ராகு, கேது என கிரகநிலைகளின் அமைப்பு மிக சிறப்பான மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. சனி சற்று சாதகமற்ற அமைப்பை திருக்கணிதத்தின்படி ஏற்படுத்தினாலும் கூட வாக்கிய பஞ்சாகமத்தின்படி சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருவதால் இந்த தருணத்தில் பணிகளில் உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள், பொறுப்புகள் உங்களை தேடி வரும். மிகப்பெரிய அளவுல சிக்கல், சிரமம் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களில் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உண்டு. வேலை வாய்ப்பற்ற மீனராசிக்காரர்களுக்கு சிறு முயற்சியிலே புதிய வேலை வாய்ப்பு மனதிற்கு நிறைவளிக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. நல்ல முன்னேற்றத்தை உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது. வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட மனதிற்கு பிடித்த நல்ல பல வேலை வாய்ப்பு சார்ந்த பணிகளில் வெற்றி எளிதில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் 6ஆம் இடமான யோகஸ்தானத்தில் வலம் வரக்கூடிய கேது மற்றும் விரயத்தில் இணைந்திருக்கக்கூடிய சனி மற்றும் ராகுவின் அமைப்பால் நிறைவாகவே உண்டு. அலைச்சல் அதிகரித்தாலும் அதற்கேற்ற ஆதாயம் நிச்சயமாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும். அதிக அலைச்சலையும்
கடின உழைப்பையும் வெளிப்படுத்தினாலும் கூட தனலாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் வலிமை வாய்ந்த குரு சனி ராகு கேதுவின் அமைப்பு மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே தொழில்துறை வியாபாரத்துறையில் புதிய பணிகளை துவங்குதல், விரிவுபடுத்துதல் மற்றும் உற்பத்தி சார்ந்த பணிகளில் அபிவிருத்தி திட்டங்களை செயல்படுத்துதல் போன்ற அனைத்துமே நிறைவான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை தவறவிடாமல் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிக சிறப்பான வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வரும். 5ஆம் இடத்தில் வலம் வந்த நீச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வந்த மங்களகாரகன் பூமிக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் யோகஸ்தானமாகிய 6ல் நீச்ச நிவர்த்தி பெற்று நுழைகிறாருங்க. 6ஆம் இடத்திற்குள் செவ்வாய் வருவது அமோகமான வளர்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே விவசாயம் சார்ந்த பணிகளில் அபரிவிதமான வளர்ச்சியும் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைவாக கிடைக்க போகிறது. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் புதிதாக விளைநிலங்கள் வாங்குதல், அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அல்லது விற்கக்கூடிய முயற்சியில் வெற்றி வாய்ப்புகள் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. விளையாட்டுத்துறை, விவசாயத்துறை போன்ற துறைகளில் அபரிவிதமான வளர்ச்சியை காணக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக இந்த வேலை நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதை செவ்வாய் திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். ஜென்ம ராசியில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் ஜென்ம ராசியை விட்டு விலகி தனஸ்தானமாகிய 2ல் நுழைகிறாருங்க. 2ஆம் இடத்திற்குள் சுக்கிரன் செல்வது நன்மை நிறைவாக கொடுப்பதோடு மட்டுமல்லாது தனஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் கலைத்துறை ரீதியான பணிகளில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது உங்களுடைய தனித்திறமை எதுவாக இருந்தாலும் அவற்றை கொண்டு முன்னேற்ற பாதையில் பயணிக்கக்கூடிய வகையில் மீனராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் எளிதில் கைகூடுகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க சுக்கிரன். எனவே இந்த சந்தர்ப்பத்தை தவறவிடாமல் நுணுக்கமாக பயன்படுத்தி கொள்வது மீனராசிக்காரர்கள் கையில்தான் இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. மேலும் சூரியனை பொறுத்த வரைக்கும் தனஸ்தானத்தில் உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வந்த சூழலில் உச்ச நிவர்த்தி பெற்று தைரியஸ்தானமாகிய 3ல் நுழைந்திருக்கிறார். எனவே முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். மீனராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக சூரியனின் அமைப்பால் விரைவாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. ஏனென்றால் சூரியன் வெற்றிக்கு உரித்தான 3ல் இருப்பது பல்வேறு வகையில் வெற்றி வாய்ப்புகளை மீனராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கும். வித்யாகாரகரான புதன் 2, 3, 4 ஆகிய இடங்களை வலு சேர்க்கிறார். மாணவர்களின் கல்வியில் முன்னேற்றம் சிறப்பாக அமையும். சந்திரன் 12 இடங்களில் மாறி மாறி வலம் வருகிறார். இப்படி வைகாசி மாதத்தில் பல அதிரடியான மாற்றம் ஏற்படக்கூடிய இந்த வேளையில் உங்களுடைய விதியை மாற்றும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் உலகமே உங்களை வியந்து பார்க்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் அதிரடியான மாற்றம் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக மீனராசிக்காரர்கள் இந்த வைகாசி மாதத்தில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகியம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிச்சயம் நிறைவாக கைகூடும்.